அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவின் அவருடைய ஆணவ படுகொலையும் அதுக்காக அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நேரடியாக மறைமுகமாக. உண்மையாகவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு அஜித்குமார் லாக்அப் டெத் அப்படிங்கிறது, நகை திருடி விட்டதாக ஒரு பெண் புகார் அளித்து அந்த பெண்ணினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காவல்துறையில் செல்வாக்கை பயன்படுத்தி அவனுடைய மரணம் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாச்சு. அதுக்காக தமிழ்நாடு முழுக்க கொந்தளிச்சு இதை மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், அஜித்குமார் பாவம் அப்படின்னு அந்த அஜித்குமாருக்காக துடிச்ச தமிழ்நாடு ஒரு ஆணவ படுகொலை நிகழ்த்தப்பட்ட கவினுக்கு எதிரான அந்த கவினை ஆணவ படுகொலை செஞ்சுருக்காங்க. அதுக்காக தமிழ்நாடே துடிச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா கவின் அப்படிங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன். அவனுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடெல்லாம் துடிக்க முடியாதுங்க. ஏற்கனவே நாங்கள் சாதியாக தானே இருக்கிறோம் தமிழ்நாட்டில். அவன் பண்ணது தப்பு. அவன் எப்படி ஒரு பட்டியலினத்தில் இருந்துக்கிட்டு எங்கள் சாதி புண்ணியம் அல்லது உயர்ந்த சாதி புண்ணியம் அவன் காதல் பண்ணலாம்? அதுவே தப்புன்றதுனால நாங்கள்லாம் பொதுவாக எல்லாருமே துடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த சமூக புத்தியும் அமைதி காப்பதற்கு அது ஒரு காரணம். அதை தாண்டி அரசியல் கட்சிகள், முதலமைச்சர் முதற்கொண்டு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவேக விஜய் அவர்கள் வரைக்குமே மிகப்பெரிய வேஷம், மிகப்பெரிய பொய்யான விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பர்டிகுலர் இந்த வீடியோவில் ஒருத்தரை பற்றி மட்டும் நம்ம பேச போகிறோம். அது யாருன்னா விஜய் அவர்கள் தான். அவர் கட்சி தொடங்கும் போது எல்லாருமே என்ன கொள்கையை கொண்டு வர போகிறாரு, எப்படி பேச போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, ஏற்கனவே இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஜாம்பவன்களாம் இருக்காங்களே அப்படின்ற பார்த்துட்டு இருக்கும்போது அவர் உடனே லெஃப்டில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும், ரைட்டில் தந்தை பெரியார் அவர்களும் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. இப்படி இவங்களெல்லாம் இப்பேற்பட்ட ஆளுமைகளை ரெண்டு பேரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிறது எல்லாருக்கும் பார்த்த உடனே அடேங்கப்பா, என்னப்பா ஏற்கனவே திமுக அதை தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுக பெரியார் மட்டும் தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இப்போ இது பண்ணுறது கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆனால் விஜய் அதையும் பேசுகிறாரு. அப்போது 100க்கு 200% இடதுசாரி அரசியல், யார் யாரெல்லாம் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ, நசுக்கப்பட்டிருக்காங்களோ, தாழ்த்தப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கான உரிமையை பேசக்கூடிய ஒரு கட்சியாக இவர் தன்னுடைய கொள்கையை அறிவித்து கொள்கை தலைவர்களாக அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது அம்பலப்பட்டு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அஜித்துக்காக முறையாக போராட்ட களத்தை முன்னெடுத்த விஜய் அவர்கள் கவினுக்கு இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட கிடையாது, இது வரைக்கும் ஒரு கண்டனம் கூட கிடையாது, இது வரைக்கும் ஒரு போராட்டம் கூட கிடையாது. அங்கே தான் அவர் மேலே மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அப்போ நீயும் போலியாப்பா, ராங் நம்பராப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ எதுக்குப்பா லெஃப்ட்டில் அண்ணல் அம்பேத்கர், ரைட்டில் தந்தை பெரியார், அப்போ நீ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக, சிறுபான்மையின மக்களுக்காக நீ பேச போகிறது கிடையாதா அப்படின்ற அந்த கோரமான முகம் இன்னைக்கு அம்பலப்படுறதா சமூக வலைத்தளங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு வகையில் இருக்கா இல்லையா? இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்களை சுற்றி இளைஞர்கள் பட்டாளம் தான் இருக்குது. இளைஞர்களுடைய வாக்குகள் விஜயை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை எப்படியாவது நாம தக்க வச்சுக்கணும், நம்ம பக்கம் திசை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுல ஆளும் திமுக அரசு உட்பட, ஏற்கனவே ஆட்சி செஞ்ச எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உட்பட, அதை தாண்டி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் உட்பட, அன்புமணி அவர்கள் உட்பட, சீமான் அவர்கள் உட்பட, இந்த 3 பேரும் அடுத்து தாண்டி இவங்கெல்லாம் கூட இளைஞர்களுடைய வாக்கு நம்ம எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அண்மையில் நடந்த மாநாடு முதற்கொண்டு விஜய் அவர்களுடைய தொடர்ச்சியான மாநாடுகள், போராட்ட களங்கள் எல்லாம் போயிருக்கக்கூடிய இளைஞர்களில் 100க்கு 70% பட்டியலினத்து இளைஞர்கள் தான் விஜய் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு, மாவட்ட அமைப்பாளர்கள் முதற்கொண்டு அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா பட்டியலினத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். புசி ஆனந்த் அண்ட் விஜய் உட்பட ஏற்கனவே காலகாலமாக கட்சியில் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர்கள் போஸ்டிங் அப்படி அந்த தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்டதா, பட்டியலின இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டதானே கிடையாது. சாதியால் புறக்கணிச்சு இது வரைக்கும் நீ எனக்கு கொடி பிடிச்சிட்டு, எனக்கு போராட்டம் நடத்துகிற, எனக்கு ரசிகர்கிட்ட பாலாபிஷேகம் பண்ணிட்டு, பேனர் வச்சு கட் அவுட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டாடிட்டேன். இதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்களும் நீ தகுதி கிடையாதுப்பா தம்பி, நீ ஓரமாக ஒதுங்க, எனக்கு ஃபேவரான ஆள், எனக்கு தகுதியான ஆள் தான், எனக்கு வேண்டப்பட்டவன் மேல் சாதி, அவங்களுக்கு கொடுத்தா தான் அந்த இடத்துல நான் வாக்கு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் தாவேக ஏற்கனவே சின்ன சின்ன தவறுகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்ததை நம்ம அடிக்கடி நம்ம செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், சமூக வலைத்தளங்களை பார்த்துட்டு இருந்தோம். நிறைய தாவேக அதிருப்தியாளர்களுடைய குரல்களை எல்லாம், அறிக்கைகளை எல்லாம், கண்டனங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி அங்கே பட்டியலின இளைஞர்களுக்கு, தன்னை நம்பி இருக்கக்கூடிய பட்டியலின இளைஞர்களுக்கு தவறு இழிச்சிட்டாரு, அவங்களை அரவணைக்க தவறிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லி இருந்தோம் நம்ம. இப்போ இந்த கவின் அவருடைய அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கணும்,
இவ்வளோ உங்களையே நம்பிட்டு இருக்கிற அந்த பட்டியலினத்தை இளைஞர்கள், உங்களுக்கு 70% வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்த இளைஞர்கள், அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? அப்போ கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் எடுத்துக்கிட்டதும் பொய் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. உங்களை பட்டியலினத்தை இளைஞர்கள் உங்களுக்கு நம்பி இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வெறும் வாக்கு வங்கியாக மட்டும்தான் பார்க்குறீங்க. அவங்களுக்கு வந்து பதவியை கொடுக்குறதுலேயே, அவங்களுக்காக ஒன்றுனாக்கா ஓடி போய் நிற்கிறதுலேயே நீங்கள் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை நீங்கள் எடுத்துருக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான தமிழ்நாட்டு அரசியலில் ஆரோக்கியமற்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முன்னெடுத்து அப்படின்றத நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் நானே சொல்றேன். நான் சமூக வலைத்தளங்களில் அதை பத்தி தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தான் சொல்றாங்க. என்னன்னா கவின் வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். விஜய் அவர்கள் வந்து பட்டியலினத்தை சார்ந்த ஒரு இளைஞருக்காக போய் போராட்ட களத்தில் முன்னெடுத்து போராட்டங்கள் எல்லாம் நடத்தினார்னா அப்போ அந்த கவினை காலி பண்ண மேல் சாதின்னு சொல்லப்படுற அந்த பெரும்பான்மை வாக்குகள் நமக்கு கிடைக்காது. அவங்க அதிருப்தி ஆயிடுவாங்க. என்னப்பா நமக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்றதுனால, தலைவரே நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய துடுப்புகள் எல்லாம் வந்துட்டு அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து, பயங்கரமான ஆலோசனை கொடுத்து, சமூக நீதி ஆலோசனை கொடுத்து விஜய் அவர்களை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஏன் விஜய்க்கு மட்டும் தெரியலையா? இது தப்புங்க இது அப்படின்னு தெரியலையா? எல்லாருக்காகவும் ஓடி போய் பேசினதுங்க அரசியலுக்காக, கேவல அரசியலுக்காக. அப்போ நீங்களும் வந்து கேவலம் அரசியல் கணக்கின் அடிப்படையில் தான், கேவலம் அந்த சாதிய அந்த வாக்குகள் அடிப்படையில் தானே நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய சமூக நீதிக்கு எதிராக வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கும் எதிராக நீங்கள் வாய் மூடி கிடக்கிறது வந்து எந்த வகையில் இது நியாயம்? அப்போ நீங்களும் வந்து அவ்வளோ தானே சாதாரண ஆஃப்டர் ஆல் அரசியல் தானே நீங்களும் விஜய் அவர்கள். அப்போ நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் எப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீங்கள் எப்படி மாற்றா இருக்க போகிறீங்க? வாய்ப்பே கிடையாதுல்ல. அப்போ எப்படி நீங்கள் வந்து அப்போ வாபஸ் வாங்குங்க. என்னுடைய அரசியல் கொள்கை தலைவர்கள் வந்து அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் அப்படிங்கிறத வாபஸ் வாங்கிடுங்க. ஏற்கனவே உங்களை வந்து பி டீம், சி டீம், டி டீம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா? அப்போ அந்த வகையில் பகிரங்கமாக சொல்லிட்டு போங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பட்டியலின இளைஞன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான், அவனுக்காக நீங்கள் போய் நிற்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு தலைவர் கிடையாது, ஒரு கட்சி கிடையாது. அப்போ வலதுசாரி சிந்தனை, வலதுசாரி கட்சியாகத்தான் நீங்கள் அறியப்படுறீங்க இந்த பர்டிகுலர் இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது. அப்போ அஜித்துக்காக போராட்டத்தை முன்னெடுத்த நீங்கள் ஏன் கவினுக்காக போராட்டத்தை முன்னெடுக்கல? அப்போ வாக்காக மட்டும்தான் பார்ப்பீங்களா? ஒரு உயிராக பார்க்க மாட்டீங்களா? மனிதநேயமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? போராட்ட காலத்தில் போய் நிற்க மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் சாரி கேளுங்க, வாங்க போராட்டம் பண்ணுங்க, அவங்களுக்கு நீதியை கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஸோ எவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த அரசியல், வந்து கீழ்த்தரமாக இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அப்போது நீங்கள் எப்பேற்பட்ட தலைவர்களை பிம்பமாக காமிச்சாலுமே கூட உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் யார் என்னன்றது அம்பலப்பட்டு நிற்குது. அப்போ தலித்துகளுக்கு எதிராக வந்து இப்படி தான் இருப்பீங்களா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள்? ஏற்கனவே வந்து காலகாலமாக சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் உட்பட தலித்து மக்கள், பட்டியலின மக்கள், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு திட்டம்னாவே பாராமுகம்தான், தட்டி கழிக்கிற முகம்தான். ஏன் ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. இந்த நிலையில தான் சில ஆளுமைகள், சில மக்கள் பிரதிநிதிகள், சில கலைத்துறையை சார்ந்த பிரபலங்கள் இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுக்கும்போது, ஏன்பா இதுக்கு மட்டும் பேசுகிற, அதுக்கு மட்டும் பேசலையா அப்படின்னா, அதுக்கு நீ பேசுனியா? அதுக்கு நீ பேசுனியா? இதுக்கு நீ பேசுனியா? கவினுக்காக யார் யார் பேசுனீங்க? யார் யார் பேசுனீங்க? அப்போ பொது ஜனங்கள், பொது சமூகம் அப்படிங்கிறது ஒரு பட்டியலினத்தின் மீதான ஒரு தாக்குதலுக்கு பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் உறவாக இருக்கக்கூடிய அவங்க கூட பேசலாம். அப்புறம் என்ன இருக்குது? அப்படி என்ன இருக்குது? அப்போ நீங்கள் வந்து சமூக நீதியை வந்து காக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கான தீர்வு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவனுக்கு துடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, சொந்த ரத்தமாக இருக்கிறவன் துடிக்கிறதுல என்ன உங்களுக்கு கேள்வி? என்ன ஒரு ஆச்சரியம்? இதெல்லாம் வந்து வேடிக்கையாக இருக்குது. அப்போ புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய கட்சி தலைவர் தாவிக விஜய் அவர்கள் வந்து நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட பேட்டர்னை மாற்றிக்கோங்க. இந்த சம்பவத்தில் உங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன, உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, உங்களோட சிந்தனை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து அம்பலப்பட்டு போச்சு. தொடர்ச்சியாக இப்படியே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1-2 சீட்டு கூட 2026 வாய்ப்பே கிடையாது.